ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. இன்னொரு அமேசிங்கான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எஸ், இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஐம் நாட் கோனா டெல். நான் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா, எந்த ஒரு செகண்டாக இருக்கட்டும் லைஃப்பில் ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட், இந்த நிமிஷம் கூட, இந்த செகண்ட் கூட போதும் நம்ம லைஃப் மாறுறதுக்கு. இதர் நம்ம பெருசாக வளர்கிறதுக்கும் சரி, இல்லை அப்படியே தூக்கி லைஃப் கீழே போடுறதுக்கும் சரின்னு பிலீவ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ லைஃப் எப்போ மாறும்னு தெரியாது, பட் இந்த வீடியோ கூட உங்கள் லைஃப்பை மாற்றலாம். உங்களோட க்ரோத்துக்கு வந்து டெஃபினட்டாக இது வந்து இட் கேன் ஜஸ்ட் மேக் அ வே அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். தட் இஸ் வாட் ஐ வில் சே. ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் டிஸ்க்ளைமர் நான் ஃபர்ஸ்டே கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே இஸ் அன்ஃபில்டர்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் பண்ண மிஸ்டேக் அண்ட் நான் கற்றுக்கிட்ட லேர்னிங், த சயின்ஸ் பிஹைண்ட் இட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு போகிறப்ப யூ வில் டேக் தட் அவே. ஐயோ, இது நமக்கு இவ்வளோ நாள் சொல்லாமல் போயிட்டாங்களே, இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு, பட் டெஃபினட்டாக இது யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் டெஃபினட்டாக வில் பி தேங்க்ஃபுல். தேங்க் மீ லேட்டர் ஃபார் தட். பட் இப்போவே சொல்லிக்கிறேன், என்னால் கம்ப்ளீட்டாக இந்த லாங் வீடியோவை பார்க்க முடியாது லாவண்யா, எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, நான் இப்போ ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க, இதை ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. பட் டெஃபினட்டாக இதை கம்ப்ளீட்டாக பார்த்தா யூ வில் கெட் த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். லைக் அரைகுறையாக பார்த்தா யூ கேனாட் டேக் தட். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதை டெலிவர் பண்ணாதப்போ வாட் இஸ் த யூஸ், அதுக்கு நீங்களே பார்க்காம போயிடலாம். ஸோ பார்க்குறவங்க டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் I hope that you will enjoy the video. இது எல்லாமே வந்து is gonna change your life ன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. But when you completely see it and apply in your life, I promise that you can make it. So yes, coming to the main part, coming to the main portion of the video. So yes, let us start. Let's get into the video. Yes, நம்ம எல்லாருக்குமே வந்து கோல்ஸ் இருக்கும். லாவண்யா, எனக்கு வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும், சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதை அப்கிரேட் பண்ணணும், இன்னும் நான் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த மாதிரி நிறைய கனவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கரெக்டாக? ஆக்சுவலி வந்து நம்மளோட ஹியூமன் பிரெயினால் என்னெல்லாம் இமேஜின் பண்ண முடியுமோ கண்டிப்பாக தெர் இஸ் 1000% பாசிபிலிட்டி தட் அது எல்லாமே ரியாலிட்டியாக ஆக்க முடியும்னு. நம்மளோட ஹியூமன் பிரெயின் வந்து ரியாலிட்டியாக ஆக்க முடியாத பல விஷயங்களை இமேஜின் பண்ண முடியும். கரெக்டாக? அண்ட் அந்த இமேஜினேஷன்ஸ் தாட்ஸால் தான் இப்போ நிறைய இன்வென்ஷன்ஸும் வருது. கரெக்டாக? அப்போ நம்மளோட இமேஜினேஷனுக்கு இருக்கிற பவர், நம்மளோட கோல்ஸ்க்கு இருக்க பவர் எவ்வளோ பெருசு இல்லை. பட் ஆனால் வந்து நானே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு கோல்ஸ் அச்சீவ் பண்ணோம், ஒரு விஷயங்களை அச்சீவ் பண்ணோன்னா மக்களே அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் சொல்லுங்கள், அது ஆல்ரெடி நடந்த மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு. பட் நான் ஒன்று சொல்லவா, இது எல்லாத்தையுமே நானும் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து நான் வச்ச கோல் அதாவது கம்ப்ளீட்டாக நடக்கலை, ஓரளவுக்கு, அதாவது ஒரு 20 to 30% அதுக்கு கம்மியாக தான் நடந்துச்சு. மேபி அந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஓகேன்னு எடுத்துக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ணுறப்ப தான் த அன்டோல்டு சீக்ரெட் கேம் டு பி ரிவீல்ட். நான் பண்ண தப்பு, அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு அது தெரிய வந்துடும். ஓகே? ஸோ எஸ், நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்றப்ப வி கீப் இட் இன் ஆர் மைண்ட். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அப்போ நமக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 1 கோடி ரூபாய் என்னோடய அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது நான் வந்து காலையில் எந்திரிச்சோடனே நான் அஃபர்ம் பண்ணுறேன், I am getting 1 crore rupees. 1 crore rupees is mine. It is, my account is filled with 1 crore balance அப்படின்னு நான் அஃபர்ம் பண்ணிக்கிறேன். Today is a positive day. I am attracting money. Everything is happening good. நான் வந்து அஃபர்ம் பண்ணுறேன். ஓகே, இந்த கோலுக்கு வந்து என்னோடய ஃபிசிக்கல் ஒர்க் தாண்டி, என்னோடய எஃபர்ட்ஸை தாண்டி, நான் அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும், லைக் நான் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் தாண்டி இந்த மென்டல் விஷயம் அப்படின்றது 80% ஃபிசிக்கலால் நடக்கும்னா 20% மென்டலால், அப்போ தான் 100% நடக்கும். இல்லைனா உங்களுக்கு என்ன மாதிரி பாதிலேயே அங்கே நின்றோம். புரியுதா? ஸோ அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸா, ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு எங்கேயோ லைட்டாக கொஞ்சம் ஒரு புஷ் அப் கொடுக்குது உங்களுக்கு, அதை லைட்டாக வந்து ஒரு புஷ் கொடுக்குது அந்த ஒரு கோல் நடக்கிறதுக்கு. ஓகேவா? கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். என்னென்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்? ஐ எம் அட்ராக்டிங் 1 crore rupees. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் குட் டு மீ. யூனிவர்ஸ் இஸ் பேவிங் அ வே ஃபார் that 1 crore rupees டு ரீச் மீ as soon as possible அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், அஃபர்மேஷன் சொல்கிறேன். இது எல்லாமே ஆல்ரெடி நடந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஐ காட் 1 crore rupees, ஐ ரிசீவ்ட். அதுக்கப்புறம் கிரேட்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறேன். Like, I'm so grateful for whatever universe has given me. I am having 1 crore rupees in my account. I'm so blessed அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அஃபர்மேஷன்ஸ் பண்ணிவிட்டேன், மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன், பாசிட்டிவாக இருக்கேன், ஃபிசிக்கல் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஃபைன். இப்போது என்னோட கோல் முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி டு சே தட் இஸ் அ நோ. ஓகேவா? இதுக்கு நடுவில் நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக நோ. அதாவது ஏதோ ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்ததில்லை, ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ராவாக பண்ணது. ஸோ எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறேன், இதை நம்மளோட பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருப்பாங்க, பட் அவங்களுக்கு சயின்ஸ் தெரியாது. அதனால அவங்க வந்து சொன்னதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன கேட்குறதுன்னு நம்ம இருப்போம். நான் உட்பட இருந்திருக்கேன். பட் அதை நான் பண்ணியிருந்தேன்னா ஏதோ ஒரு கோல் எனக்கு முன்னாடி நடக்க வேண்டியது நடந்திருக்கும். பட் எதுக்கு லாவண்யா நீ அதை போய் பேசிகிட்டு இருக்க, நடந்ததை பற்றி நீங்கள் கேட்கலாம். பட் அப்போ தான் நான் அதை வந்து இப்போ நான் பண்ண போகிற கோலுக்கு ஐ கேன் அப்ளை இட்ல. அதுக்காக தான். ஓகேவா? ஃபைன். Now coming to the point, இப்போ வந்து இப்போ நீங்கள் எப்பயுமே நான் சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயம் நடக்கணும், இல்லை ஒரு கோல் நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அது என்ன அப்படின்னு மைண்டில் நினைங்க. ஓகேவா? மைண்டில் நினச்சிக்கோங்க, ஓகே இதை பண்ணணும், இதுக்கு அடுத்தடுத்து என்ன பிளான் அப்படின்றத நீங்கள் மைண்டில் தான் வச்சுக்கணும். யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. அது உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை யாருக்கிட்டேயுமே நான் இந்த விஷயத்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மா அப்பா கிட்டே சொல்கிறோன்னு வைங்களேன், ரொம்ப க்ளோஸான நம்ம கன்ஃபைட் பண்ணக்கூடியவங்க கிட்டே சொல்கிறோன்னா, இந்த விஷயத்த நான் பண்ண போகிறேன் அவ்வளோதான். அதோடு நீங்கள் வந்து அதுக்கான பிளான்ஸுன்னு ஒன்று இருக்கும்ல, அதோட பேக் ஒர்க்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை சொல்லக்கூடாது. இந்த விஷயத்த நான் பண்ண போகிறேன் அவ்வளோதான். அதுக்கு உள்ளே இருக்கிற என்னென்ன பிளான்ஸ், அதுக்காக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க நினைக்கிறீங்க, தேவைன்னா நீங்கள் நிஜமாக கன்ஃபைட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு சொல்லணும், பிளான்ஸை சொல்லக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகட்டும், அது ஸ்லோவாக அதுக்கு டைம் கொடுங்க, அது நடக்கட்டும். நடந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலாம். பட் நானே சொல்கிறேன், இது நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா நமக்கே பரப்பரன்னு இருக்கும், சொல்லணும் எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்ட்டு. பட் அதுதான் நான் சொல்கிறேன், அது தப்பு. அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணி தான் எனக்கு ஒரு கோலே வந்து ஒரு 20 to 30% எனக்கு அது கம்மியாக நடந்துச்சு. ஓகேவா? என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள், நான் ட்ரஸ்ட் பண்ணுற பீப்புள், நான் கன்ஃபைட் பண்ணுற பீப்புள்கிட்ட சொல்கிறதுன்றது வேறு. பட் நான் போயிட்டு நான் பேசுகிற எல்லார்கிட்டையுமா இருந்தாலும் சரி, இல்லை இந்த கன்ஃபைட் பண்ணுற பீப்புள்கிட்டயே அதை எப்படி பண்ண போகிறேன், அதோட A to Z பிளான்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிவீல் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, நம்மளோட நான் இப்போ சயின்ஸ்க்கு வரேன், லாஜிக்கை பேசணும், இப்போ சயின்ஸ்க்கு வரேன். என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து இப்போது ஒரு சக்ஸஸ் இருக்குல்ல, அந்த சக்ஸஸ்க்கும் இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த சொல்கிறதுக்கான 2 ஃபீலிங்குமே கிட்டத்தட்ட ஒன்று. அப்போ என்னோடய பிரெயின் என்ன நினைக்கும்னா, ஓகே இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஃபீலிங் இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்து சீக்கிரமே வரப்போகுது, இந்த மாதிரி சீக்கிரமாக வரப்போகுது, அதுக்கு நான் இந்தந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன், இன்னும் இதெல்லாம் இந்த பிளான்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றப்ப நமக்குள்ளேயே ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல. இந்த எனர்ஜி நான் சொல்கிறேன், எனர்ஜி கேன் ஒர்க்குன்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. எனர்ஜி வந்து இட் கேன் ப்ளே கேம்ஸ், இட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். பட் இப்படி ஒரு நெகட்டிவ் ரோலுமே எனர்ஜி ப்ளே பண்ணும். அதுக்கு தான் நான் இந்த வீடியோவும் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்த மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்களே, அதை நீங்கள் உங்கள்கிட்டயே வச்சுட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுவீங்க, அதுக்கு பண்ணுவீங்க. இதை போய் நான் பல பேர்கிட்டோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கோட பிளான் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், A to Z. என்ன ஆகும்னா, உங்கள் பிரெயின் வந்து இது ஆல்ரெடி நடந்த மாதிரியே இது பண்ணிக்கும். இந்த சார்ட் ஆஃப் எனர்ஜி இந்த சார்ட் ஆஃப் எனர்ஜி ஈக்குவல். அப்போ என்ன ஆகும்னா, உங்களோட பிரெயின் வந்து அதாவது எஃபர்ட் போடுற விஷயத்துலேருந்து இட் வில் கம் டு த மோட்டிவேஷன் கம்மியாகும். அப்போது யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் சாட்டிஸ்ஃபைட். ஓகே நம்ம சொல்கிறோம்ல, அப்போவே நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், ஏதோ சாதித்த மாதிரி. அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஒர்க் கம்மியாகும். அண்ட் நம்ம ஆக்சுவலி என்ன அச்சீவ் பண்ணணுமோ அந்த கோல், அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் அச்சீவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால் நான் இவ்வளோ பெருசாக ஒரு 9 minutes கிட்ட பேசியிருக்கேன். இதுலேருந்து நான் ஒரே விஷயம் தான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்கன்னா அந்த கோலை செட் பண்ணி மைண்டில் வைங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கன்ஃபைட் பண்ணுற பீப்புள்கிட்ட செய்ய போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அதோட பிளான்ஸை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண தோணுச்சுன்னா, எஸ் ஒரே விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும்,
நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அது இனிமேல் நடக்க போகிறதில்ல. இனிமேல் நீங்கள் எப்போ வந்து நீங்கள் யோசித்த கோலை நீங்கள் கம்ப்ளீட்டாக A to Z பிளானோட ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். அது வந்து நடக்காது. ஓகேவா? இது வந்து சயின்ஸ் ப்ளே பண்ணுற ரோல். நம்மளோட என்னது ஹியூமன் சைக்காலஜி இப்படி தான் ஒர்க் ஆகும். நம்மளை டீமோட்டிவேட் பண்ணி விட்டுரும். நம்மளை அடுத்து ஒர்க் பண்ண விடாது இந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட்னஸ்லேயே. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த மிஸ்டேக் வந்து நான் கோத்ரூ பண்ணேன்றதுனால தான் இவ்வளோ ஃபீலிங்ஸோடு என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ அதனால் நான் ஒரு கோல் செட் பண்ணுறேன், அதை நான் வந்து நினைக்கிறேன், அஃபர்ம் பண்ணுறேன், மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், நான் கன்ஃபைட் பண்ணுற பீப்புள்கிட்ட இப்படி அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். அதை தவிர அதோட பிளான், அதோட எக்ஸிக்யூஷன், ஃபெயிலியர், சக்ஸஸ் எல்லாத்தையுமே என்னோடய மைண்டுக்குள்ளே தான் நான் நினைக்கிறேன். எல்லா ப்ராக்ரஸையும் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். ஒன் டே இட் வில் ஷவுட் அவுட், ஒன் டே இட் வில் கம், ஒன் டே தி சக்ஸஸ் வில் அன்வியல். அப்போ எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்து இட் வில் பி கிரேட்டர். எப்போ உங்கள் யார்கிட்டையாவது சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே நினச்சிக்கோங்க இது நடக்காது, சொன்னால் நடக்காது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ எஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ரியலி வாண்ட் டு நோ. பிகாஸ் இது வந்து நான் இவ்வளோ வருஷத்தில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கோலுக்காக நான் வந்து பண்ணி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். பட் நீங்கள் எல்லாருமே லக்கி. நான் எப்படி தெரியுமா சொல்கிறேன், நான் இந்த விஷயத்த உங்களுக்கு ஒரு 11 மினிட்ஸ்லேயே ஈஸியாக கன்வே பண்ணிட்டேன். பட் இது எனக்கு வந்து கற்றுக்க ஒரு கோலை நான் வச்சு அந்த கோலில் நான் வந்து பார்த்து அதை ஒர்க் பண்ணி நான் சொல்லி, ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ யூ கைஸ் ஆர் ஆல் லக்கி. அண்ட் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தவங்க டெஃபினட்டாக உங்கள் லைஃப் மாறப்போகுது. யார்கிட்டையும் சொல்லாமல் மட்டும் பண்ணுங்கள், எல்லாமே மாறிடும். ஓகே, எஃபர்ட்ஸை போடுங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லா விஷயமே சக்ஸஸ் ஆகிடும். ஐ எம் கேரண்ட்லி அஷ்யூரிங் தட். செல்ஃப் பிலீஃபை விட்டுறாதீங்க, கான்ஃபிடென்ஸ் விட்டுறாதீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ கன்வேட் அ பியூட்டிஃபுல் கண்டென்ட். இதை பார்க்குற எல்லாருமே பிளெஸ்ட். திஸ் இஸ் அ யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களோட லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு. அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் இந்த டேக்அவேயோட எஸ், யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துடாதீங்க. தேங்க்யூ.